அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. நாம் அவனிடம் உதவி தேடுகிறோம், அவனிடம் பாவ மன்னிப்பு கோருகிறோம். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவரது பாதையை பின்பற்றுபவர்களுக்கும் சாந்தி உண்டாகட்டும். நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு ஷேக் அப்பாசி கூறிய ஒரு இதயத்தை தொடும் கதையை பற்றி பேசப் போகிறேன். இந்த கதையை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று கூறினார். கதையின் நாயகன் ஒரு 50 வயது மனிதர். அவருக்கு உடல்நலம் மிகவும் நன்றாக இருந்தது. எந்த நோயும் இல்லை. இரத்த அழுத்தம் இல்லை, சர்க்கரை நோய் இல்லை, இதய பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை. அவருக்கு மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். அவரது தாய்க்கு 70 வயதுக்கு மேல் இருந்தது. ஒரு விபத்தில் அவரது உடலின் பாதி பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டது. 9 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மகன் தனது தாயை ஒரு குழந்தையைப் போல பராமரித்து வந்தார். ஒரு நாள் அவர் தனது தாயிடம் கூறினார், அம்மா, நாம் உம்ரா செய்ய போகலாம். நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம். இருவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அப்படியே அவர்கள் ஒரு அண்டை நாட்டிலிருந்து உம்ராவுக்காக பயணத்தை தொடங்கினர். தாய் சக்கர நாற்காலியில் இருந்தார். விமான நிலையத்திலிருந்து விமானம் வரை எல்லா இடங்களிலும் சக்கர நாற்காலி பயன்படுத்தப்பட்டது. அவரது குடும்பம் முழுவதும் அவருடன் இருந்தது. குழந்தைகள் தங்கள் பாட்டியை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த மகன்தான் எப்போதும் தாயுடன் இருந்தார். அவர்கள் ஜித்தா விமான நிலையத்தை அடைந்து அங்கிருந்து மக்காவுக்கு சென்றனர். மக்காவில் ஹரமை அடைந்த போது சக்கர நாற்காலியை கீழே கொண்டு செல்ல வசதி இல்லை. தாய் அவரிடம் கூறினார், எனக்கு காபாவுக்கு அருகில் செல்ல வேண்டும். அவர் தனது தாயை ஏமாற்ற விரும்பவில்லை. அவர் 70 வயதான தனது தாயை தோளில் தூக்கினார். குழந்தைகளை தூக்குவது போல தாயின் கால்களை பிடித்து உடலை தோளில் வைத்து அவர் ஹரமுக்குள் நடந்தார். காபாவை சுற்றி 7 முறை தவாஃப் செய்தார். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று. 7 சுற்றுகளையும் அவர் தாயை தூக்கிக் கொண்டே நடந்தார். ஷேக் அப்பாசி கூறினார், உனது 3-4 வயது குழந்தையை தூக்கி அரை மணி நேரம் நடந்தால் உனது கையை மாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மனிதர் 70 வயது தாயை 7 முறை தவாஃப் செய்தார். தாய்க்கு எந்த அசௌகரியமும் ஏற்படாமல் பார்த்து கொண்டார். தவாஃபுக்கு பிறகு அவர் தாயை தூக்கிக் கொண்டு சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே 7 முறை நடந்தார். குடும்பத்தினர் இங்கே சக்கர நாற்காலி பயன்படுத்தலாம் என்று கூறினர். ஆனால் அவர் கூறினார், இல்லை, நான் என் தாயை பார்த்துக் கொள்கிறேன். அவர் தனது தாயை ஒரு குழந்தையைப் போல தூக்கி சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் 7 முறை முடித்தார். ஒரு நாள் கழித்து அவர்கள் திரும்பிச் செல்லவிருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டது. விமான நிறுவனம் மற்றொரு நாள் தங்குவதற்கு வசதி செய்தது. அவர் தனது தாயிடம் கூறினார், நாம் ஹரமுக்குச் சென்று அமரலாம். தாய் கூறினார், நீ போ, நான் ஹோட்டலில் இருக்கிறேன். அப்போது அவர் முடிவு செய்தார், நான் என் தாயின் சகோதரிக்காக மற்றொரு உம்ரா செய்யப் போகிறேன். அவர் விரைவாக இஹ்ராம் அணிந்து ஹரமுக்குச் சென்று உம்ராவை முடித்தார். திரும்பி வந்து மகிழ்ச்சியுடன் கூறினார், அல்லாஹ்வுக்கு நன்றி, என் தாயின் சகோதரிக்காக ஒரு உம்ரா செய்ய முடிந்தது. அன்றிரவு அவர் தூங்கினார். மறுநாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு அவரது மகன் அவரை எழுப்ப வந்தபோது அவர் இறந்து போயிருந்தார். சுப்ஹானல்லாஹ், 50 வயது மட்டுமே, எந்த நோயும் இல்லை, மாரடைப்பு இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் கட்டளை அப்படி இருந்தது. தாய்க்கு 70 வயதுக்கு மேல், பாதி உடல் பக்கவாதத்தில். தர்க்கப்படி தாய்தான் இறந்திருக்க வேண்டும். ஆனால் உயிரும் மரணமும் அல்லாஹ்வின் கையில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு காலம் வரும், மக்கள் திடீரென இறப்பார்கள். ஷேக் அப்பாசி அந்த உடலை குளிப்பாட்டினார். எல்லாம் சாதாரணமாக இருந்தது. எந்த சிறப்பு அடையாளமும் காணப்படவில்லை. அவரது மகனும் 2 உதவியாளர்களும் உடன் இருந்தனர். குளிப்பாட்டிய பின் ஜனாசா தொழுகையும் நடத்தப்பட்டது. ஆனால் உடலை மயானத்திற்கு கொண்டு சென்றபோது ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு வாசனை, இந்த உலகில் யாரும் முகர்ந்திராத அரிய வாசனை. ஷேக் அப்பாசி கண்ணீர் மல்க கூறினார், 30 ஆண்டு பணியில் 3 உடல்களில் மட்டுமே இந்த வாசனையை நான் அனுபவித்தேன்.
இரண்டாவது, 7 அடையாளங்களை காட்டிய ஒரு மனிதரின் உடல். மூன்றாவது, இந்த மனிதரின் உடல். அவரது மகன் ஓடி வந்து கூறினார், அறியப்படாத ஒரு வாசனை. மகன் தனது பக்கவாதத்தில் உள்ள தாயிடம் சென்று கூறினார், அம்மா, அப்பாவின் உடலில் இருந்து ஒரு அதிசயமான வாசனை. தாய் மையானத்திற்கு வெளியே நின்று ஷேக்கை அழைத்து, என் மகனை நான் பார்க்க வேண்டும் என்றார். ஷேக் கூறினார், அம்மா, உன் நிலையில் மயானத்திற்கு செல்ல முடியாது. ஆனால் தாய் விடவில்லை. அவர் கூறினார், உனக்கு தெரியாது, 9 ஆண்டுகளுக்கும் மேலாக என் மகன் என்னை எப்படி பராமரித்தான். என் டயப்பரை மாற்றியவன் அவன், என் கால்களை கழுவி காலணிகள் அணிவித்தவன் அவன், என் அசுத்தங்களை சுத்தம் செய்தவன் அவன். அவர் கண்ணீருடன் கூறினார், நான் தான் அவனிடம் உம்ராவுக்கு போகச் சொன்னேன். நான் தான் அவனது மரணத்திற்கு காரணம். அப்போது ஷேக்கிற்கு புரிந்தது, இந்த மனிதரின் நல்ல முடிவுதான் இந்த வாசனையின் ரகசியம். அவர் தனது தாயை ஒரு குழந்தையைப் போல பராமரித்தார். அவரை தோளில் தூக்கி தவாஃப் செய்தார். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் நடந்தார். தாயின் சகோதரிக்காக மற்றொரு உம்ரா செய்தார். பின்னர் மக்காவில் ஹரமுக்கு அருகில் அவர் சாந்தியுடன் இறந்தார். அல்லாஹ் நம்மை நமது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஆக்கட்டும். ஈமானுடன் இறக்க அல்லாஹ் நமக்கு அருள் புரியட்டும். ஆமீன்.